ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனி திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களோடு ஒரு வீடியோவில் ஒரு தன்னம்பிக்கை ஒரு குட்டி கதையோடு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தவக்காலையின் ஒரு குட்டி கதை, தன்னம்பிக்கையோட கதை. ஆனால் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பல இடத்துல கேட்டிருப்பீங்க, புக்ஸில் பார்த்துருப்பீங்க. அதோடைய குட்டி கதை தான் அதில் ஒரு பகுதியாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை ஃபுல் எண்டிங்கை பாருங்கள். ஒரு ஊரில் 10 தவக்காலை இருந்துச்சான். அந்த 10 தவக்காலையும் கிணத்து மேலே ஏறி நின்று விளாண்டுக்கிட்டு இருந்துச்சா. நல்லா சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த 10 தவக்காலையும் முள்ள விழுந்துருச்சு. அந்த 10 தவக்காலையிலேயே 9 தவக்காலை சொல்லிச்சா, நம்மளால் மேலே ஏற முடியாது, அவ்வளோதான் போல், நம்மளை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்துச்சான். அதில் ஒரே ஒரு தவக்காலை மட்டும் 10 அடி இவங்களாம் பேசுகிறதெல்லாம் கேட்காம 10 அடி எடுத்து வச்சுச்சான். திருப்பி கீழே விழுந்துருச்சு. அதால் ஏற முடியாமல் கீழே விழுந்துருச்சு. திருப்பி ஒரு 10 எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு வச்சு 20 அடி எடுத்து வச்சுச்சான். எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்களாம். திருப்பி அதுக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, நம்மளால் ஒன்றுமே ஏற முடியாது, நம்ம உலகத்தை பார்க்க முடியாது, நம்ம கிணத்துக்குள்ளேயே நம்ம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஒரு தவக்காலை மட்டும் அதில் அவங்க சொல்கிறதெல்லாம் அதுங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் திருப்பி ஏறி பார்த்துச்சான். திருப்பி ஏறி 3ஆவது ஜம்ப்பு ஏறி பார்க்கும்போது பார்த்தா, இப்படி ஏறி ஒரு 10 ஏறி வெளியே வந்துருச்சு. அப்போ உள்ளே இருக்க 9 தவக்காலை என்ன சொல்லிச்சுக்கலாம், இந்த 9 தவக்காலை என்ன சொல்லிச்சுக்கலாம், நமக்கெல்லாம் அவனுக்கு காதே கேட்கல, நம்ம தான் அதே இடத்துல நின்றுக்கிட்டு நம்மளால் முடியாதுன்னு இருந்தோம். அவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி போயிட்டான். நம்ம அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிடுச்சாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது, யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கக்கூடாது. நம்ம வேலை என்னவோ, நம்ம படி என்னவோ அதை முன்னோக்கி போனால் அந்த தவக்காலை 9 தவக்காலையும் அதை காப்பாற்றிலாம். அந்த 9 தவக்காலையும் அதை நினச்சிருந்துச்சின்னா அது மேலேயும் வந்திருக்கலாம். அதே போல் தான் மனிதர்களோட வாழ்க்கை. எதிரிகள் வருவாங்க, போவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்காமல் நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை மட்டும் நம்ம சென்றாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தவக்கால கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் என்ன தெரியுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் தன்னம்பிக்கையோட நம்ம செயல்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.